முழுக்க முழுக்க வக்ஃப் சீர்திருத்தம் என்பது பச்சை பொய். இது வக்ஃபை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டவர்களே. தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு இடைக்கால தடை. உடனடியா சட்டத்தை நிறைவேற்றாதீங்க. பார்த்த உடனே கொஞ்சம் நமக்கு சாதக மாதிரி தெரியுது. புதுசா இப்போ ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு வருகிறார்கள். என்ன, ஒருத்தர் வக்ஃப் செய்யணும்னா அவர் 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும். யாரு சொன்னா? வக்ஃபுக்கான சட்டத்தை உருவாக்குவது யார்? பெரிய பெரிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரளவு வரவேற்று இருக்கிறது. பரவாயில்ல, இடைக்கால தீர்ப்பு பரவாயில்ல. நிச்சயமாக பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. முடிந்ததோ முடியவில்லையோ, ஆகுமோ இல்லையோ, கடைசி வெற்றியோ தோல்வியோ போராட வேண்டும் என்பது முஸ்லிம்களினுடைய அவர்களின் ஈமானோடு உள்ள போர்க்குணத்தில் அது வெளியே வந்தாக வேண்டும். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். உலகமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதமான சங்கைக்குரிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகளாரினுடைய உலகளாவிய தேவைகள் குறித்து, அவர்கள் விட்டு சென்ற வாழ்வை வாக்குகளை குறித்து உலகம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இது. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான தூர நோக்கு திட்டங்களை வகுத்து இந்த மார்க்கத்தை உருவாக்கியவர்கள். இந்த துறை அந்த துறை என்றெல்லாம் இல்லாமல் எல்லா துறையிலேயும் சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டவர்கள். அவர்கள் விடைபெற்று சென்ற 1500 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவர்களை இந்த உம்மத்து புகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் விட்டு சென்ற அழகான வாழ்வியல், தொலைநோக்கான திட்டங்கள் மிக முக்கியமானவையாகும். தூர நோக்கு பார்வை என்று சொல்லுவார்கள். வாழ்க்கை முழுக்க திட்டமிடலோடு தூர நோக்கோடு ஒரு சமூகத்தை கட்டமைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனி மனித வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில்,
கூட்டு வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் எல்லா தரப்பிலும் திருத்தங்களை ஏற்படுத்தி தூர நோக்கோடு அவைகளை அமல்படுத்தியவர்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தூர நோக்கிலே உள்ளதுதான் நாமெல்லாம் இன்றைக்கு நமதாக்கி கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப் குறித்த சட்டங்களும், வக்ஃப் குறித்த பார்வைகளும், வக்ஃப் குறித்த திட்டமிடல்களும் வழிகாட்டுதல்களும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட பொருளியல் சீர்திருத்தங்களில் அற்புதமான பொருளாதார சீர்திருத்தம் நிறைய. ஜகாத்திற்கு உரு கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான தர்மங்களை வகைப்படுத்தி அதை கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களினுடைய பொருளாதாரம் எந்த காலத்திலேயும் வட்டியாலும் லஞ்சத்தாலும் அது சூழப்பட்டு விடக் கூடாது என்பதில் தனி கவனம் செலுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கொண்டு வந்த பொருளாதார திட்டங்கள் இன்றளவும் இருக்கக்கூடிய உலகத்தின் பொருளாதார வல்லுநர்களால் மிகப்பெரிய அளவில் பிரமிப்பாய் பார்க்கப்படுகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிகப்பெரிய தூர நோக்கு. ஒரு முஸ்லிம் ஒரே பொந்தில் 2 தடவை கொட்டப்பட மாட்டான் சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கைப்பிடி இல்லாத சுவரின் மீது ஒருவன் படுத்து உறங்க வேண்டாம், உறங்கிவிட்டு தவறி கீழே விழுந்து விட்டு அல்லாஹ்வை குறை சொல்ல வேண்டாம். என்ன சொல்ல வருகிறார்கள்? எச்சரிக்கையோடு இரு, முன்னெச்சரிக்கையோடு இரு. கைப்பிடி இல்லாத சுவற்றில் நீ போய் படுத்து தூங்கியது உன் தவறு எச்சரிக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புயல் சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கிற போது கடலுக்குள்ளே நீ போகாதே, போய் ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அல்லாஹ்வை குறை சொல்லாதே சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒரு சமுதாயம் செயல்பட வேண்டாம், முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். தூர நோக்கும் தொலைநோக்கும் வேண்டும். வருங்காலத்தில் எப்படியெல்லாம் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் என்பதை துல்லியமாய் தீர்மானித்து அதற்கு ஏற்ப நம் அடிகள் நடத்த வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார்கள். புயல் சின்னத்தின் போது கடலுக்கு போகாது, கைப்பிடி இல்லாத சுவற்றில் படுத்திருக்காதே, ஒரே பொந்தில் ஒரு தடவை கொட்டு வாங்கியதற்கு பிறகு 2வது கைவிடாதே. இதுவெல்லாம் தூர நோக்கு குறித்து, தொலைநோக்கு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தவை. ரசூலுல்லாஹ் அந்த தூர நோக்கை மிக தெளிவாக பாவித்தார்கள். பொருளாதாரத்தில் முஸ்லிம்கள் தன்னிறைவு பெற வேண்டும், முஸ்லிம்களின் சொத்துகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், அது யாராலும் எந்த காலத்திலேயும் அபகரிப்பு செய்யப்படக்கூடாது என்றெல்லாம் யோசித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த நிறைய பொருளாதார திட்டங்கள், அதிலே ஒன்றுதான் மிக பிரம்மாண்டமான கருத்தியலை கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப் சட்டங்கள் என்பது. பொருளாதாரத்துல ஆவண்ணாவிலிருந்து தொடங்கியது ரசூலுல்லாஹ்வின் சீர்திருத்தம். நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம். மதீனாவில் யூதர்கள் வட்டிக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கிற அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள் வட்டிக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். எல்லா வீட்டுக்கும் வட்டி கொடுத்து அந்த வீட்டை தன் கட்டுப்பாட்டிலே யூதன் வைத்திருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைகிறார்கள். என்ன யோசிக்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்களை பொருளாதார ரீதியாய் யூதனின் வட்டியில இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், அவர்களை தன்னிறைவு பெற செய்ய வேண்டும். என்ன வழி? மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள், அது விவசாய நிலம் அல்ல. மக்கா மார்க்கெட்டிங் பிளேஸ், மக்கா சந்தைமயமான பகுதி. ஆனால் நேர் மாற்றம் மதீனா சந்தை அல்ல, முழுக்க முழுக்க பேரிச்சம்பழ தோட்டங்கள், விளைச்சல் பூமிகள். இருக்கிற அத்தனை பேரும் விவசாயிகள். உற்பத்தி மதீனாவிலே இருக்கிறது, சந்தை மக்காவிலே இருக்கிறது. ஏன் இந்த இரண்டையும் ஒன்றிணைக்கலாம் என்று சொல்லி மக்காவிலே இருக்கக்கூடிய பேரித்தம்பழ தோட்டத்தினுடைய உரிமையாளர்களை, விவசாயிகளை
அவங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்காவில இருக்கிற சந்தை வியாபாரிகளின் கையோடு சேர்த்து வைத்தார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், மக்காவிலே மார்க்கெட்டிங், மதீனாவிலே ப்ரொடக்ஷன், உற்பத்தி இருக்கக்கூடிய மதீனாவை மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய மக்காவில் ஒவ்வொருத்தரோட சேர்த்து விட்டதனுடைய விளைவு 2-3 வருஷத்துக்குள்ளாக வட்டி அறவே யூதனிடம் வாங்குவதில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போனவுடன் மக்காவில உள்ளவர்களையும் மதீனாவில உள்ளவர்களையும் கைகோர்த்து சேர்த்து வைத்தார்கள் என்பது வெறும் நட்புக்காக அல்ல, வெறும் உறவுக்காக அல்ல, ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார திட்டம். உற்பத்தி உடையவனையும் மார்க்கெட்டிங் உடையவனையும் 2 பேரையும் ஒன்று சேர்த்து பொருளாதார புரட்சி அங்கே உருவாகிறது. அதற்கு பிறகு யூதனுடைய வட்டிக்கு வேலை இல்லை, வட்டிக்கு அவன் விடுவதற்கு வேலை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் இது. இரண்டாவது சீர்திருத்தம், யாரெல்லாம் ஏழைகளோ அவர்களுக்கு அழகிய கடன் கொடுங்கள் என்று கடன் பரிவர்த்தனையை, கடன் கொடுக்கல் வாங்கலை இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் உதவுவதை நாயகம் ஊக்குவித்தார்கள். கடன் வழியாக பெறப்பட்ட தன்னிறைவான பொருளாதாரம் இரண்டாவது அம்சம். மூணாவது, தலைமுறைகள் தாண்டியும் முஸ்லிம்களின் பொருளாதாரம் செழிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? வக்ஃப் என்கிற ஒன்றை உருவாக்கி அல்லாஹுவுக்காக, மார்க்கத்திற்காக, மன்னரைக்காக அல்லது மறுமைக்காக யார் யாரெல்லாம் நலன் விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்கள் சொத்திலே இருந்து வக்ஃப் செய்து எழுதி வையுங்கள் என்று ஒரு வக்ஃப் நடைமுறையை அல்லாஹ் அன்னலார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக அல்லாஹ் உருவாக்குகிறான். வக்ஃப் என்கிற ஒரு புதிய பரிணமிப்பு ஏற்படுகிறது. நிறைய பேர் மௌத்தாகிறவர்கள் எல்லாம் வக்ஃப் செய்தார்கள். இறப்பதற்கு முன்னால் எங்கள் மக்களுக்கு இவ்வளவு, வக்ஃபுக்கு இவ்வளவு, எங்கள் மக்களுக்கு இவ்வளவு, பள்ளிவாசலுக்கு இவ்வளவு, கல்விக்கு இவ்வளவு, மருத்துவத்திற்கு இவ்வளவு, இறக்கிற எல்லாம் தங்களிடம் இருப்பதிலே இருந்து அல்லாஹுவிற்காக வேண்டி எழுதி வைத்த வக்ஃபை ஊக்குவித்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது, உங்களில் யாராவது இறந்து விட்டால் எல்லாம் அவனோடு நின்று போய்விடும். 3 விஷயம் தொடர்ந்து வரும். சதகத்துல் ஜாரியா என்கிற நிரந்தர தர்மம், இரண்டாவது துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள், மூன்றாவது பலன் தரத்தக்க கல்வி. இப்படி வரிசைப்படுத்தி சதகத்துல் ஜாரியா, நிரந்தர நன்மை வேண்டுமா, நீ மண்ணோடு போனதற்கு பின்னாலும் நன்மை தொடர வேண்டுமா, மன்னரைக்கும் அல்லாஹ்விடமிருந்து அருள் வேண்டுமா, மறுமைக்கு உனக்கு தேவையான நல்லறங்கள் வேண்டுமா, நீ வக்ஃப் செய். வக்ஃப் என்கிறதை உருவாக்கி, அது ஏதோ ஒரு குறுகிய கால திட்டம் அல்ல, ஒரு 1000-1500 வருஷங்களை தாண்டி அடுத்த தலைமுறை முஸ்லிம்களுக்கு வாழ்விற்கு தேவையானதை மிக அற்புதமாக செய்து வைக்கக்கூடிய அற்புத திட்டம் இஸ்லாத்தினுடைய வக்ஃப் என்கிற திட்டம். நல்ல காரியம் செஞ்சுட்டு போனா கபருக்கு பின்னால வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹீஹான நபிமொழிகளில் பதியப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழி, இன்னமிமா யல்ஹகுல் முஃமின பஅத வஃபாத்திஹி, ஒரு முஃமின் அவனுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவனுடைய மன்னரைக்கு அவன் கற்ற கல்வி, கற்றுக் கொடுத்த கல்வி, அவன் உருவாக்கிய நூல் நிலையங்கள், அவன் கட்டி வைத்த பள்ளிவாசல்கள், அவன் ஏற்படுத்திய நல்லற காரியங்கள், கிணறு, ஆறு தோண்டி வைத்திருந்தால் அவைகள், அவன் பதிப்பித்த புத்தகங்கள், அவன் கொடுத்த விளம்பிய கிதாபுகள், இப்படி வரிசையாய் 7-8 விஷயங்களை சொல்லி, கிணறு தோண்டி வைத்தாலோ, ஒரு ஆறு ஓட காரணம் அமைந்தாலோ, ஒரு நூல் நிலையம் அமைத்தாலோ, ஒரு கல்விச்சாலை அமைத்தாலோ, ஒரு பள்ளிவாசல் அமைத்தாலோ, இது எல்லாம் மரணத்திற்கு பிறகும் அவனுக்கு தொடரும் என்று பேசி வக்ஃப் செய்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் சமீப காலங்களில் இந்தியாவில் மிக அதிகமாக பேசப்பட்ட வக்ஃப் குறித்த நாம் ஏற்கனவே நிறைய கேட்டிருக்கிற புரிதல்கள். அன்பானவர்களே, மறுமையில நம்பிக்கை உள்ளவன் மட்டும் தான் வக்ஃப் செய்வான். வக்ஃப் யாரு செய்வா?
மறுமையில நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம்தான் வக்ஃப் செய்வார்கள். நிறைய பேருக்கு இங்கே மறுமை, இஸ்லாமை தவிர சொல்லுகிறேன், ஏனைய மதங்களில் மறுமை குறித்த தெளிவான அட்டவணை இல்லை. பேசும்போதே சொல்லுவாங்க மறு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தான்னாவே அவன் இல்லைன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். மறு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா, இந்த இருந்தான்னு முஸ்லிம் பேசுனா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். மறுமைன்னு ஒண்ணு இருந்தா சொல்லவே முடியாது. ஒரு முஸ்லிமினுடைய இறையாண்மை குறித்த நம்பிக்கைகளில் அல்லாஹுவை நம்புதல், வானவர்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், நன்மை தீமை இறைவனிடமிருந்து என்று நம்புதல், மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவோம் என்று நம்புதல், இதுவெல்லாம் நம்முடைய 7 நம்பிக்கை சார்ந்த விஷயம். மறுமைன்னு ஒண்ணு இருந்தான்னு பேசினாவே முஸ்லிம் அவுட்டு, அவனுடைய இஸ்லாம் அவுட்டு, அவன் ஈமானை விட்டு வெளியேறி விடுவான். ஆனால் இஸ்லாம் அல்லாத நிறைய பேர் பேசுவதை பார்க்கிறோம். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா, இருப்பதிலே அவர்களுக்கு சந்தேகம் உண்டு. ஆகாங்க ஏதாவது மாலை நேரங்கள்ல அங்க பீச்சுகள்ல, கடற்கரைகள்ல, சினிமா தியேட்டர்கள்ல ஏதாவது பையனும் பொண்ணு ஜோடியா உட்கார்ந்து பேசுவாங்க. அதாவது அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் ஒரு புருடா விடுவான். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தான்னு ஏன் தெரியுமா? இருக்கிறதுல சந்தேகம் உண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரை மறுமை நம்பிக்கை உறுதியானது. மறுமைன்னு ஒண்ணு இருந்தான்னு முஸ்லிம் சொல்ல மாட்டான். அந்த முஸ்லிம் நாளை எனக்கு மறுமையில தேவை, எனவே நான் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கிறேன், நான் இந்த இடத்தை எத்தீம்கானாவுக்கு எழுதி வைக்கிறேன், நான் இந்த இடத்தை யாராவது வழிபோக்கர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்க தான தர்மத்திற்காக எழுதி வைக்கிறேன் என்று எழுதி வைக்கப்படுவது என்ன அடையாளம் தெரியுமா? மறுமையை குறித்த உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். மறுமை நம்பிக்கை இல்லாதவர்கள் வக்ஃப் செய்ய மாட்டார்கள். என் மன்னரைக்கு வேண்டும், என் மறுமைக்கு வேண்டும், எனவே நான் சம்பாதித்து சேர்த்த என்னுடைய சுவாதீன சொத்துக்களில இருந்து இதை கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, வக்ஃப் என்பது என்ன? அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்நாளில் சம்பாதித்தவைகளை இறப்பதற்கு சற்று முன்னரோ இறக்கும் நேரத்திலோ நான் இவைகளை அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்திற்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உரிமையில இருந்து அந்த உரிமையை அல்லாஹ்வுக்கு தருவது, தன்னிடம் இருந்த ஓனர்ஷிப்பை அல்லாஹ்வுக்கு தருவது. இனிமேல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஓனர் இல்லை, அல்லாஹ் ஓனர் ஆகிறான் என்று சொல்லி இறைவனுக்கு தரக்கூடியவைகள் தான் வக்ஃப் என்று சொல்லுகிறோம். முஸ்லிமான முன்னோர்கள் நிறைய வக்ஃப் செய்தார்கள். கல்விக்கான வக்ஃப் இருந்தது, நிறைய பேர் எழுதி வைத்தார்கள். மருந்துகளுக்கு வக்ஃப் இருந்தது, நிறைய பேர் எழுதி வைத்தார்கள். இஸ்லாமிய ஆட்சி காலங்களில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க என்று ஒரு வக்ஃப் இருந்தது. அதுல உள்ள காசு அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு வக்ஃப் இருந்தது. பராமரிப்பற்று கிடக்கிற கால்நடைகளை பராமரிக்க வக்ஃப் இருந்தது. வக்ஃபினுடைய இஸ்லாமிய பார்வையில இந்த 5 வக்ஃப் முக்கியம். கல்விக்கு, மருத்துவத்திற்கு, திருமணமாகாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கால்நடைகளுக்கு. இந்த 5 விதமான வக்ஃபுகள் எல்லா இஸ்லாமிய அரசுகளாலும் நீண்ட நெடுங்காலமாக சுமார் 1000 ஆண்டு பாரம்பரியத்தோடு இந்த வக்ஃப் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அந்த வக்ஃபுக்குத்தான் இந்தியாவிலே சமீப காலத்தில் தொடர்ந்து ஆபத்துகள். சுருக்கமா சொல்ல போனா அல்லாஹ்வின் சொத்தை திருட பார்க்கிறார்கள், வேற ஒண்ணும் இல்ல. வக்ஃப் சட்டமா, திருத்தமா, அதா இதா, தீர்ப்பா, மனுவா, மேலாய்வா, சீராய்வா, என்னென்னமோ பேசுறாங்கல்ல, ஒண்ணும் இல்ல. ஷார்ட் பாயிண்ட் தான், அல்லாஹ்வின் சொத்தை அபகரிக்க நினைக்கிறது ஒரு கூட்டம். அதை எதிர்த்து மௌனமாய் முஸ்லிம் சமுதாயம் இருக்க முடியாது என்பதால் தான் பொங்கி எழுகிறோம், போராட்டம் நடத்துகிறோம், பேரணி நடத்துகிறோம், குரல் நடத்துகிறோம், வழக்கு தொடுக்கிறோம், வழக்குகளிலே தீர்ப்பை எதிர்பார்க்கிறோம். காரணம், வக்ஃப் என்பது என்னுடைய, உன்னுடைய, உங்களுடைய, நம்முடைய தனிப்பட்ட சொத்து அல்ல. இது அல்லாஹ்வினுடைய சொத்து. ஒரு பள்ளிவாசலை அபகரித்தால், ஒரு மார்க்க ஸ்தாபனத்தை அபகரித்தால் என்ன சட்டமோ அதை விடவும் கூடுதல்
ஒட்டுமொத்த வக்ஃபினுடைய ப்ராப்பர்ட்டிகளில் கவனம் வைப்பது. சமுதாயத்திற்கு விழிப்புணர்வுக்காக சொல்ல வேண்டும். தயவு செய்து அரசியல் பேசுவதாய் நினைக்க வேண்டாம். வக்ஃப் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தும் வக்ஃப் குறித்து நம்முடைய செயல்பாடுகள், புரிந்துணர்வு, வரும் காலங்களில் நாம் கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு, இவைகளை குறித்து சொல்லுவதற்காக. அன்பானவர்களை, நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவிலேயும் வக்ஃப் சட்டங்கள் இருக்கிறது. எல்லா சட்டங்களிலும் ஓட்டை இருப்பது போல் கொஞ்சம் முன்பின் ஏதாவது இருக்கலாம். ஆனால் வக்ஃபை நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஒன்றிய அரசால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. வக்ஃப் சட்ட திருத்தம். பொதுவா திருத்தம்னா ஒரு 2 3 திருத்தம் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் திருத்தம். 40 விதிகளை எழுதி உள்ள சொருகி இதுக்கு பேரு திருத்தம். 40 திருத்தங்களை கொண்டு வந்தால் அது புது சட்டம் என்று பொருள். அவ்வளவும் இஸ்லாத்திற்கு எதிரான, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிற இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான அத்தனை 40 விதிகளை எழுதி 40ஐயும் திருத்த சட்டம் என்ற பெயராலே உள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள். ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க, விரிவா வேணாம்னா, வக்ஃபினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகளை கார்பரேட்டுகளுக்கு, தனிநபர் முதலாளிகளுக்கு தாரை பார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த பகிரங்க குற்றச்சாட்டை ஏதோ நாம் மூளையில உட்கார்ந்து பள்ளிவாசல்களிலே மாத்திரம் பேசவில்லை. இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள், மூத்த வழக்கறிஞர்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், சமயம் கடந்தவர்கள், இன்டலெக்சுவல்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். முழுக்க முழுக்க வக்ஃப் சீர்திருத்தம் என்பது பச்சை பொய். இது வக்ஃபை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். நாடு முழுக்க போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. நம்முடைய வக்ஃப் குறித்து, அதுல நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை குறித்து முதலில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு புரிதல் வேண்டும். என்னவோ இதாமா யாரோ எடுத்துக்கிறாங்களாமா, அதுக்காக ஏதோ சத்தம் போடுறாங்களாமா, 10ஓடு 11ஆய் ஒரு நாளாந்தரமாய் நகர்ந்து விட்டு போகிற காரியம் அல்ல. இது ஏதோ என் வீட்டில புகுந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்துவிட்டு போகிற திருட்டு அல்ல. பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் இந்த மண்ணில் வாழ வேண்டிய அடுத்த இஸ்லாமிய தலைமுறைக்கு சேர வேண்டிய சொத்துக்களை திட்டம் போட்டு அபகரித்து பொருளாதார ரீதியாய் 2ஆந்தர குடிமக்களாக இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களை மாற்றுவதற்கான, மடைமாற்றத்திற்கான ஒரு முன் யோசனை தான், முன் திட்டம் தான் இந்த வக்ஃப் குறித்த திருத்த சட்டங்கள் என்பது. 9 லட்சம் ப்ராப்பர்ட்டி இந்தியா முழுக்க, சுமார், சரியான கணக்கல்ல, சுமார் 10 லட்சம் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்குவோம். பல லட்சம் கோடிகள். ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் ஒரு 54 நாடு இருக்குல்ல, 54 நாடுகளிலும் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை விட இந்தியாவில் இருக்கிற வக்ஃப் சொத்து அதிகம். 54 நாட்டிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய ப்ராப்பர்ட்டிகள், வக்ஃப் ப்ராப்பர்ட்டிகளை விட இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃப் என்பது, இது நிறைய எதிர்ப்புகளை இந்த புதிய சட்ட திருத்தத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நாம் எல்லாம் கூட வீதிகளிலே போராடினோம், முழக்கம் எழுப்பினோம். சுமார் பெரிய பெரிய வழக்குகளாக 73 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டது. இந்த வாரம் அதற்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது குறித்த ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த ஜும்மா வக்ஃபை குறித்த சிந்தனை. அன்பானவர்களே, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு இடைக்கால தடை. உடனடியா சட்டத்தை நிறைவேற்றாதீங்க. பார்த்த உடனே கொஞ்சம் நமக்கு சாதக மாதிரி தெரியுது, பரவாயில்ல, நாமெல்லாம் கேஸ் போட்டதுல உச்ச நீதிமன்றம் நமக்கு சாதகம் ஆயிருச்சு. உண்மையில் சாதகம் இல்லை. எந்தெந்த ஷரத்துகள் எல்லாம் புதிய சட்ட திருத்தத்தில் நமக்கு பாதகம் என்று, ஷரியத் சட்டத்திற்கு எதிரானது என்று, அரசியலமைப்புக்கும் எதிரானது என்று நாம் எதையெல்லாம் குறிப்பிட்டோமோ அந்த எதுவுமே புதிதாக வந்திருக்கக்கூடிய, இந்த வாரம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பில் அத்தகைய அம்சங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துல சேர்ந்தார், நாளைக்கே அவர் ஏதாவது ஒண்ண வக்ஃப் செய்யறார். தன்னுடைய வீட்டை, தன்னுடைய இடத்தை பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கிறார்.
கூடுமா கூடாதா? கூடும். ஆனா புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 5 ஆண்டு ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். 5 வருஷம் முஸ்லிமா இருந்தா தான் வக்ஃபே செய்ய முடியும். இது அல்லாஹ் சொல்லவில்லை, ரசூல் சொல்லவில்லை. எங்களுடைய இஸ்லாமிய வக்ஃப் சட்டத்திலேயும் அப்படி இல்லை, இந்திய அரசியல் அமைப்பிலும் அப்படி இல்லை. புதுசா இப்போ ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு வருகிறார்கள். என்ன, ஒருத்தர் வக்ஃப் செய்யணும்னா அவர் 5 வருஷம் முஸ்லிமா இருக்கணும். யாரு சொன்னா? வக்ஃபுக்கான சட்டத்தை உருவாக்குவது யார்? அல்லாஹ் ரசூல் தானே சொல்ல வேண்டும், ஷரியத்தை இஸ்லாமியா தானே சொல்ல வேண்டும். சரி, இதுல ஏதாவது தீர்ப்பு வரும்னு பார்த்தா இந்த ஷரத்து செல்லாதுன்னு சொல்லல. இந்த வாரம் வந்திருக்கிற தீர்ப்பு என்ன சொல்லுது தெரியுமா? 5 வருஷம் முஸ்லிமா இருக்கணுங்கிறது ஏற்புடையதுதான். அவர் 5 வருஷம் முஸ்லிமா இருந்தாரா என்பதற்கான விதிமுறைகளை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும். அதுக்கு பிறகு இதை நடைமுறைப்படுத்தலாம். அதை ஏத்துக்கிட்டாங்க. 5 வருஷம் முஸ்லிமா இருக்கணும். அதை யார் இனிமேல் உருவாக்கணுமா? மாநில அரசுகள் உருவாக்க வேண்டுமா? 5 ஆண்டு காலம் ஒருவர் முஸ்லிமாக இருந்ததற்கான சான்றுகள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுகள் உருவாக்கினால் இந்த சட்டம் அமலுக்கு வந்துவிடும் என்பது இந்த வாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு. முழுக்க முழுக்க இந்த தீர்ப்பு முஸ்லிம்களுக்கு ஏமாற்றமானது, எதிரானது. வக்ஃப் வாரியம் என்பது முஸ்லிம்களின் சொத்தை பராமரிக்க முஸ்லிம்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு கவுன்சில், ஒரு வாரியம், ஒரு போர்டு, ஒரு அமைப்பு. அதுல மாற்று மதத்தவர்களுக்கு வேலை இல்லை. அவர்களின் இந்துக்கள் சம்பந்தப்பட்ட கோவில் நிலங்களில் முஸ்லிம்களுக்கு வேலை இல்லை. தேவாலயங்களில், அதனுடைய அறக்கட்டளைகளில் மற்ற மதத்தவர்களுக்கு வேலை இல்லை. இதுதான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது, இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது. இப்ப என்னன்னா, மத்தவங்களும் உள்ள வருவாங்க. அவன் நிறைய பேர் கணக்கு கொடுத்தான் திருத்த சட்டத்துல. இந்த வார தீர்ப்பு என்ன வந்திருக்கு தெரியுமா? இடைக்கால தடைங்கிற இந்த தீர்ப்புல சென்ட்ரல்ல 22 பேர், ஒன்றியத்துல 22 வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள்ல 4 பேத்துக்கு மேல போக வேண்டாம், 4 பேத்துக்குள்ள முஸ்லிம் அல்லாதவங்கள போட்டுங்க. மாநிலத்துல 11 பேர் வக்ஃபுனுடைய உறுப்பினர்கள், 11ல அதிகமா வேணா, ஒரு 3 பேர் வேணா மத்தவங்கள நியமிச்சிருந்தார். இது இந்த வார தீர்ப்பு. 22 பேர்த்துல 4 பேர் முஸ்லிம் அல்லாதவன் ஏன் உள்ள வர்றான்னு கேட்கிறோம். 11 பேர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வக்ஃப் இதுல ஏன் 3 பேர் உள்ள வர்றான்னு கேட்கிறோம். அதிகமா போகாம பாத்துங்க, 3 பேர் போட்டுங்க, 4 பேர் போட்டுங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏன் வக்ஃப் வாரியத்திற்குள்ள வர வேண்டும்? ரொம்ப சுத்தி வளைச்சு பெருசாவெல்லாம் பேச வேணாம். இப்படி சொல்லிட்டா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். எல்லா துறையிலையும் நம்மாளுக இருக்காங்க. அவங்க உட்காந்து யோசிக்கிறது அதுதான். எல்லா துறையிலையும் நம்ம ஆளுக இருக்காங்க. இதுல ஒண்ணுல மட்டும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டிகளை உடைய வக்ஃபில் நம்ம ஆளுகளை உள்ள கொண்டு வர்றது எப்படி? ஒரு நீண்ட காலம் நடத்தப்பட்ட சதி திட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் அதுல வருவார்கள். இந்த வாரம் வந்த தீர்ப்பு சொல்லுது, ஒரு 4 பேத்துக்கு மேல போகாம பாத்துக்கோ. அடிக்காது என்று நாங்கள் சொல்லுகிறோம். கொஞ்சம் மெதுவா அடி, கொஞ்சம் பார்த்து அடி என்பது எந்த அடிப்படையிலானது? அறவே கூடாத ஒரு விஷயத்தை 4 பேர் மட்டும் வச்சுக்கோ. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வக்ஃப் வாரியத்தில் என்ன வேலை? விசாரணை நடக்கிற போது, அதன் தோரணையை பார்க்கிற போது, பரவாயில்ல இப்படி எல்லாம் விசாரணை நடக்குது, முஸ்லிம் அல்லாதவங்களை ஏன் போடுறீங்கன்னு எல்லாம் கோர்ட்டு கேட்குது, அநேகமா நல்ல தீர்ப்பு வந்துடும். நம்பிட்டு இருக்கிறப்ப கடைசியா வேற மாதிரி வரும். இந்த நாட்டினுடைய முசீபத்தே அதுதான். இப்போ என்ன கேள்வி? முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு 22 பேத்துல 4 பேரோ 11 பேத்துல 3 பேரோ முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம் வக்ஃப்ல. அது ஒண்ணு போதும். தேவையானவர்களுக்கு வக்ஃப் சொத்தை தாரை வார்த்து கொடுக்க, தன்னுடைய ஆட்களை உள்ளே நுழைக்க இது ஒண்ணு போதும். பக்கத்துல உள்ள ஒரு மாவட்டத்தில் தஞ்சை பாபநாசத்திற்கு அருகே ஒரு கோவில் ஒன்று, அதுல யாரோ ஒருத்தர் பேர் முஸ்லிம், அவர் முஸ்லிம் மாதிரி பேர் வச்சிருக்காரு. ஆனா அவர் முஸ்லிம் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல, பேர் மட்டும் முஸ்லிம் மாதிரி இருக்கு.
அந்த மாதிரி ஒரு பேர்ல ஒருத்தர் ஒரு கோவிலுடைய ட்ரஸ்டியாக அறங்காளராக நியமிக்கப்பட்ட போது நாடு முழுக்க கொந்தளித்தார்கள் இந்த மத துவேஷிகள். எப்படி ஒரு கோவில் நிர்வாகத்திற்குள் ஒரு முஸ்லிம் ட்ரஸ்டியை போடலாம் என்று கொந்தளித்தார்கள். அதே பிரச்சனை தானே இன்றைக்கு வக்ஃபிலையும். முழுக்க முழுக்க பள்ளிவாசல், மதரசா, தர்கா இவைகளை உள்ளடக்கிய வக்ஃப் சொத்தை பராமரிப்பதற்கு கலிமாவே சொல்லாதவன் 4 பேர் உள்ள வரலாம் என்றால் இது என்ன அடிப்படையிலான தீர்ப்பு? இப்ப வந்திருக்கிற இடைக்கால தடையில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நமக்கு நிறைய பாதகங்களை உண்டாக்கி இருக்கிறது. மூன்றாவது, இந்த வாரம் வந்த தீர்ப்பினுடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏமாற்றம் தரக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா அரசு எடுத்துக்கொள்ளலாம். டாக்குமெண்ட், அதாவது வக்ஃப் பை யூசர் என்று சொல்லுவார்கள். அனுபவ பாத்தியப்படி அங்கீகாரத்தோடு நீண்ட காலமா ஒரு வக்ஃப் இருந்தா அது வக்ஃப் தான். 47க்கு பின்னாலையும் அது வக்ஃபா இருந்தா வக்ஃப் தான். இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? வந்து டாக்குமெண்ட் கேட்பார்களாம். டாக்குமெண்ட் இல்லைன்னா அது அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுமா. 300 வருஷத்திற்கு முன்னால உள்ள வக்ஃபுக்கு ஏது டாக்குமெண்ட்? இங்க 400 வருஷத்து தர்கா இருக்கிறது, 350 வருஷ பள்ளிவாசல் இருக்கிறது. எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கிறது போல் ஒரு டாக்குமெண்டட் ஆவணப்படுத்தப்பட்ட எந்த சூழலும் இல்லாத போது அவைகளை அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் இந்த வாரம் வந்திருக்கிற தீர்ப்பு அந்த விஷயமா ஒண்ணுமே பேசல, மௌனமாக கடந்து செல்லுகிறது. அன்பானவர்களே, தீர்ப்புகள் நிறைய வருகிறது, பார்ப்பதற்கு சாதகம் போல தெரிகிறது. இப்ப வந்திருக்கிற தடையை பொறுத்தவரை கூட நாட்டினுடைய பெயர்களை தவிர்ப்போம், பெரிய பெரிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரளவு வரவேற்றிருக்கிறது. பரவாயில்ல, இடைக்கால தீர்ப்பு பரவாயில்ல, நிச்சயமாக பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களை ஏமாற்றுகிறது. எதுவெல்லாம் ஷரியத்திற்கு மாற்றமோ அந்த அம்சங்கள் இன்னமும் இந்த வாரம் வழங்கப்பட்ட தீர்ப்பிலையும் கூட இருக்கிறது. இனி அடுத்த தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை, நாம் நிறைய பார்த்து விட்டோம். பல வருஷமாக பாபரி மஸ்ஜிதை பற்றி நடத்தி கடைசியில தீர்ப்பு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு உட்கார்ந்தா எல்லாம் சரிதான், இடம் முஸ்லிம்களுக்கு சொந்தம் தான், அபகரிச்சது தப்பு தான், இடிச்சது தப்பு தான், எல்லாம் பண்ணிட்டு பரவாயில்ல அவங்களுக்கே கொடுத்துருங்க. கடைசியா சொல்லப்பட்ட தீர்ப்பின் வாசகம் என்னன்னா, காத்தால எந்திரிச்சு உட்காந்து யோசிச்சோம், இந்தியாவினுடைய மனசாட்சிப்படி அவங்களுக்கு கொடுத்தா தான் நல்லது. சட்ட புத்தகத்தை வைத்துக் கொண்டு தீர்ப்பு சொல் என்றால் மனசாட்சிப்படி தீர்ப்பு என்கிறார்கள். காலையில எந்திரிச்சு கடவுளுக்கு முன்னாடி யோசிச்சோம், இந்த தீர்ப்பு தான் சரியா பட்டதுங்கிறான். நடக்கிறதா இல்லையா? ஒரு பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு விஷயத்தில் நிறைய எதிர்பார்த்து முஸ்லிம் சமுதாயம் ஏமாந்திருக்கிறது. ஒரு 370 காஷ்மீரினுடைய தனிப்பிரிவு விஷயத்தில் நிறைய எதிர்பார்த்து கடைசி நாளில் ஏமாந்து போயிருக்கிறது. இந்த வக்ஃப் குறித்த தீர்ப்புகளின் முன்னோட்டமும் ஏறத்தாழ அப்படித்தான் இருக்கிறது. இந்த வக்ஃபை குறித்து பரிசீலிப்பதற்காக வேண்டி நாடு முழுவதும் கிளம்பிய எதிர்ப்புகளுக்கு பின்னால் ஒரு கூட்டுக்குழு ஒன்று போட்டார்கள். அந்த குழு நாடு பூரா வந்துச்சு, மக்கள்கிட்ட கருத்து கேட்டுச்சு. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி முஸ்லிம்களோடது, முஸ்லிம்களை கூப்பிட்டு எவன்ட்டையும் கருத்து கேட்கல, முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள்ட்ட கருத்து கேட்கல. வக்ஃப் குறித்து முடிவு செய்வதற்கு ஒரு கூட்டுக்குழு அமைக்கப்படுகிறது என்றால் அந்த குழுவில உலமாக்கள் இருக்க வேண்டும், முஸ்லிம் மத பெரியவர்கள் இருக்க வேண்டும், அறிஞர்கள் இருக்க வேண்டும், முஃப்திகள் இருக்க வேண்டும், காசிகள் இருக்க வேண்டும். எவனுமே இல்லை, இது யாருமே இல்லை. இவங்கெல்லாம் யாரோ சில அரசியல்வாதிகள் உட்கார்ந்து பக்கம் பக்கமாய் அவன் எழுதி கொடுத்தது சட்டமாக்கி விடுகிறார். அன்பானவர்களே, இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை முஸ்லிம்களுக்கு பெரிய ஏமாற்றம் என்பதற்கான காரணம் என்னவென்றால், கொண்டு வரப்பட்ட புதிய சட்ட திருத்தத்திலும் நேர்மறையான விஷயங்கள், பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது என்று நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிற வார்த்தை தான் மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிக்கிறது. வருங்காலத்தில் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதற்கா அந்த ஒரு வார்த்தை போதும். கொண்டு வரப்பட்ட நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டம் பாசிட்டிவ் உடையது என்று சொல்லுவதே தவறு. முழுக்க முழுக்க முஸ்லிம்களை பொருளாதாரத்தில் இரண்டாந்தர குடிமக்களாக்குகிற மிக மோசமான வேலைதான் இப்போது நடக்கிறது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது மாத்திரம் நம் வேலை அல்ல,
போராட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. 2019, 20களில் நாடு முழுக்க ஏற்பட்ட ஷாஹின் வாக்குகளை போல் அரசிற்கு எதிராய் முடிந்ததோ முடியவில்லையோ, ஆகுமோ இல்லையோ, கடைசி வெற்றியோ தோல்வியோ போராட வேண்டும் என்பது முஸ்லிம்களினுடைய அவர்களின் ஈமானோடு உள்ள போர்க்குணத்தில் அது வெளியே வந்தாக வேண்டும். காரணம், என் வீட்டில் திருடவில்லை, உங்கள் வீட்டில் திருடவில்லை, அல்லாஹுவின் சொத்திலே கை வைக்கிறார்கள். அல்லாஹுவின் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு நபியாக இருந்தாலும் கூட முஸ்லிம்களின் பொது சொத்திலே இருந்து ஒரு பைசா எடுக்க முடியாது, ஒரு பைசா எடுக்க முடியாது. வக்ஃப் சொத்து அல்லாஹ்வுடையது, பள்ளிவாசல் சொத்து அல்லாஹ்வுடையது. நம்முடைய மூத்த முன்னோடிகள் மார்க்க பெரியவர்கள் சொல்வார்கள், பள்ளிவாசல்ல பொறுப்பாளர்கள் அவங்க இவங்க உலமாக்கள் நிர்வாகிகள் பள்ளிவாசல்ல உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வீட்டுக்கு போறதா இருந்தா பின்னாடி கொஞ்சம் சட்டையை நல்லா தட்டி விட்டு போங்க, பள்ளிவாசலோட மண்ணு கூட உங்க வீட்டுக்கு போக கூடாது என்று சொல்லுவார்கள். நல்லா தட்டிட்டு போங்கன்னு. அல்லாஹ்வுடைய சொத்தில் இம்மி அளவு கூட யாரும் எடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்கிற போது சட்ட ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுத்து முஸ்லிம்களிடமிருந்து இதை புடுங்க பார்க்கிற இந்த சட்டம் ஆபத்தானது. எனவே வந்திருக்கிற இடைக்கால தீர்ப்பு மகிழ்ச்சிகரமாக இல்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய வக்ஃப் சட்டங்களை வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரித்து முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக்குகிற அந்த முயற்சிக்கு உச்ச நீதிமன்றமும் துணை போய் விடுமோ வருங்காலத்தில் என்கிற அச்சம் மிக அதிகமாக முஸ்லிம்களிடம் இருக்கிறது. 2-3 வேளைகள் செய்தாக வேண்டும். மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு சீராய்வு மனு செய்யப்பட வேண்டும். என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் சீராய்வு செய்ய உரிமை உண்டு. சீராய்வு செய்வதற்கு விண்ணப்பிப்பது மட்டுமல்ல, தேவைப்பட்டால் வருங்காலங்களில் அல்லாஹுவின் சொத்தை, பள்ளிவாசல்களை, மதரசாக்களை, தர்காக்களை, இஸ்லாமிய வக்ஃபுகளை பாதுகாக்க போராட வேண்டிய போர் குணம் இன்றைக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாட்டில் வக்ஃப் செய்யப்பட்டு முஸ்லிம்களின் சொத்தாக அடுத்த தலைமுறை முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. அபகரிப்பாளர்களிடமிருந்து அல்லாஹ் மீட்டு தருவானாக. இதற்கான நல்ல தீர்ப்புகளை வருங்காலத்தில் இந்த நாட்டில் ஏற்படுவதற்கு அல்லாஹ் நம்மோடு துணை நிற்பானாக. அதற்காக போராடுவதற்குள்ள திடமும் மன வலிமையும் ஊக்குவிப்பையும் அல்லாஹ் நம் அனைத்து உள்ளங்களுக்கும் தந்தர புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.